கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம்புரி சங்கெடுத்து பால் ஊட்டுவான். இதெல்லாம் கிருஷ்ணன் இனிமேதான் வந்து பண்றான்னு இல்ல, இதெல்லாம் அவன் இப்படித்தான் செய்திருக்கிறான் என்பதை வான் என்று எதிர்காலத்திலேயே சொல்வது வழக்கம். அதுபோல என் குட்டன், என்னுடைய குழந்தை வந்து ஓடி வந்து என்னை, அவன் தாயான என்னை, என் குட்டி கண்ணன் வந்து புறம் புல்குவான், பின்னாடியிலேருந்து வந்து அணைச்சுக்கிறான். அந்த கிருஷ்ணன் அணைத்துக் கொள்ளும் போது அவனுடைய அந்த முத்திலிருந்து சிந்தக்கூடிய அந்த அமுதம், முத்து முத்தான அமுதம், அதுதான் என் முதுகையெல்லாம் ஆனந்தமாக நினைத்திருக்கிறது. ஆனா அந்த கிருஷ்ணனுக்கு என் மீது எவ்வளவு பாசம்னா, கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். கோவிந்தன் வந்து கட்டின்றான். ஏன் கோவிந்தன் ஏன் சொல்லணும்னா, கோனா பசுமாடுன்னு அர்த்தம், கோவிந்தன்னா பசுக்களை காப்பவன் அர்த்தம். இந்த பசுமாடுகள் இருக்கே, வாயை திறந்து என்னை காப்பாத்துன்னு கேட்காது, வாயில்லா ஜீவன், அது அம்மானு அதிகபட்சம் சொல்லும், அவ்வளவுதான். அதனால அது வாயை திறந்து காப்பாத்துன்னு கேட்காது. கண்ணன் காக்கும் போதும் இவன் தான் காப்பாத்துறான்னு அதுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. காப்பாத்தினதுக்கு அப்புறமும் பசுமாட்டுக்கு நன்றி சொல்ல தெரியாதான். நாய்னா வாலாட்டும், பசுமாட்டுக்கு அதுவும் தெரியாது. காப்பாத்துன்னு கேட்காது, காப்பாத்துறான்னு புரியாது, காப்பாத்தின அப்புறம் நன்றி சொல்லாது, ஆனாலும் காப்பாத்துறான் இல்லையா, அவன் தான் கோவிந்தன். அது போல அவன் அணைச்சுக்கணும்னு நான் கேட்கல, முதல்ல அணைச்சுக்கும் போது அவன் தான் அணைச்சுட்டான்னு புரியல, ஏதோ முதுகுல சிந்தறதேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இவ்வளவு அணைச்சுட்டு இருக்கானே, எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த கோங்கிற பசுமாட்டு மேல எவ்வளவு அன்பு வச்சானோ, அதே அன்பு அவன் அம்மாவான என் மீதும் வைத்தானே. அந்த தாய் பசு மீது வைத்த அன்பை இந்த தாயின் மீதும் வைத்தானே. அந்த கோவிந்தன், மாடு மேய்க்கும் கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். நம்மள பின்னாடியிலேந்து வந்து ஓடி அணைத்து கொண்டு பேரின்பம் தந்தான்.